கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜைன் டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த நாளில் உங்கள் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு வருவது நம் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்ற தலைப்பில் பார்த்து கொண்டு வருகிறோம். அதே தலைப்பில் இன்றைக்கும் நான் தொடர்ந்து உங்களோடு கூட தியானிக்க போகலாம். அதுக்கு தெரிந்து கொண்ட தியான பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் கடைசி வசனங்கள் வரைக்கும் இருக்குது. அதில் யோசுவாவினுடைய ஜெபங்கள் கர்த்தர் எப்படி கேட்டார், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இப்போது யோசுவா மோசேக்கு அடுத்து யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வழி நடத்த வைத்தார். அந்த யோசுவா அந்த ஆயி பட்டணத்தை பிடித்து பின்னாக அவர் அந்த கிபியோனின் குடிகளில் இஸ்ரவேலோடு சமாதானத்தோடு வாழ்வதற்காக அந்த இஸ்ரவேல் பட்டணத்தோடு இருக்கிறார். அப்படி இருக்கையிலே எருசலேமின் ராஜா அதை பார்த்து இவர்கள் இருவரும் சமாதானத்தோடு இருப்பதை பார்த்து இவர்களோடு நாம் யுத்தம் செய்ய வேண்டும் என்று 5 ராஜாக்களை அவரோடு அழைத்து கொண்டு யுத்தம் செய்ய அவர் ஆலோசனை செய்கிறார். அது யோசுவா 10:3ஆம் அதிகாரத்திலே எந்தெந்த ராஜா அவரோடு சேர்ந்து இருப்பதை நான் பார்க்கிறோம். அதில் அவர்கள் 5 ராஜாக்களும் சேர்ந்து இந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தத்திற்காக செல்லும் பொழுது கர்த்தர் யோசுவாடு முதல்ல பேசுகிறார். யோசுவா 10:8ஆம் வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். பாருங்க, நீ அவங்களுக்கு பயப்படாத, நான் என்ன செய்வேன், உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யோசுவா சொன்ன உடனே அந்த இரவு முழுவதும் அவர்களோடு யுத்தம் பண்ணுவதற்காக தயாராக போயிருக்கிறார். அப்படி போகும்பொழுது வழி அருகிலே அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுறது உண்மைதானே. பாரு, அவங்களுக்கு என்ன பண்ணாராம், வானத்திலிருந்து ஒரு பெரிய கற்களை விழ பண்ணுறார். அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். கல்மழையினாலே யுத்தம் செய்து அந்த எதிரியாக அவர்களை என்ன செய்கிறாரு, அந்த கல்மழையினால் துரத்தி சாகடிக்கிறார். கர்த்தர் எமோரியை இஸ்ரவேல் புத்திருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்குற அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, இது நம்ம முக்கியமாக நம்ம பார்க்கணும். யோசுவா புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கர்த்தரோடு எப்படி பேசுகிறார் பாருங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளில் என்ன செய்தாரா, யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். யாருக்கு சொல்றாரு இதை? மனுஷகிட்ட யோசுவா சொல்லலை, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன வார்த்தையை சொல்கிறாருன்னு சொன்னால், சூரியனே நீ கிபியன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லு என்றான். அந்தபடியே யாருமே இந்த மாதிரி ஒரு மனுஷனை கர்த்தர் போகும்போது படகுல பயங்கர பெருங்காற்று வரும்போது அதட்டி இருக்கிறார். சீசர்களோடு போகும்போது அந்த காற்று அவர் சொன்ன உடனே அமைதியிலாயிற்று என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே யோசுவா சந்திரனும் சூரியனை பார்த்து இவர் சொல்கிற ஒரு வார்த்தை, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலே தரித்து நில்லு அப்படின்னு சொன்ன உடனே அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது. பாருங்க, அவர்களோடு போராட வரைக்கும் என்ன பண்ணிச்சான், சூரியன் தரித்து அவங்க சொன்ன இடத்துல நின்றுச்சான். யார் சொன்னது? யோசுவா சொன்ன இடத்துல நின்னது. சந்திரனும் நின்றது. இது யாசிரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரியாமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது. இது எப்படி சாத்தியாகும் பாருங்க. அப்போ கர்த்தரோடு அவர் எவ்வளோ ஒரு ஐக்கியமாக இருந்திருப்பார் யோசுவா. மோசே 40 வருடமாக வழிநடத்தி வந்தாலும் மோசேக்கு அப்புறம் யோசுவாவின் மேலே கர்த்தருடைய ஆவி இருந்ததுனாலே அவன் தைரியமாக கர்த்தரோடு பேசுகிற பொழுது அந்த சூரியனும் சந்திரனும் அவர் சொன்னபடியே நின்று ஒரு பகல் முழுதும், என்னதான் ஒரு பகல் முழுதும் 12 மணி நேரம் கிட்டத்தட்ட என்ன ஆச்சா, நடுவானத்தில் சொன்ன மாதிரி நின்றுதான். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னமும் இல்லை, அதற்கு பின்ன. பாருங்க, இவர் சொல்றார், கர்த்தர் யோசுவாவினுடைய பேச்சை கேட்டு
அதே போல் சூரியனும் சந்திரனும் அவர் சொல்கிற இடத்துல நின்று இதை மாதிரி யோசுவாக்கு முன்னாடி எந்த மனுஷனும் இப்படி கேட்டதும் இல்லை, யோசுவாக்கு பிறகு வருகிற எந்த ஒரு மனிதனும் கேட்டதும் இல்லை அப்படின்றத சொல்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். என்ன செய்கிறாரு? இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணார். இதுதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 121வது சங்கீதத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதில் 121வது சங்கீதம் 4வது வசனம், அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. இதற்கு ஒரு பாடல் இருக்கிறது, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பாடல். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வைரமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எவ்வளோ பாருங்கள், அவரை கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அப்படி இருந்ததுனால தான் கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு பெரிய யுத்தத்தை செய்து அவர் இந்த 5 ராஜாக்கள் வந்தார்கள் அல்லவா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 5 ராஜாக்கள் என்ன செய்தாரோ ஓட வச்சிருக்கிறார் பாருங்க. அடுத்தது அந்த 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அந்த 5 ராஜாக்களை எங்கே ஓடி போனாங்கன்னு சொன்னால் ஒரு கெபியிலே ஒளித்து கொண்டார்களாம். கெபியில், சிங்க கெபின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி ஒரு கெபியிலே ஒளித்து கொண்டார்கள். உடனே என்ன செய்கிறாரு இந்த யோசுவா, அந்த கெபியிலே ஒரு கல்லை எடுத்து அந்த கெபியை அடைச்சிட்றார். அடைச்சிட்டு எல்லாரோடு யுத்தம் பண்ணி முடிந்த பிறகு அந்த கெபியில் ராஜாக்களை வெளியே வர செய்து அத்தனை பேரையும் வெட்டி போட்டுட்டார். இதுதான் ஆண்டவர் யோசுவாக்கு கொடுத்த ஒரு பெரிய யுத்தம். பெரிய யுத்தத்தில் நிறைய யோசுவா யுத்தம் செய்திருந்தாலும், மோசே பல யுத்தங்கள் செய்திருந்தாலும், ஆனால் யோசுவானுடைய இந்த யுத்தத்தில் என்ன அப்படின்னா ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, சூரியனும் சந்திரனும் அவர் சொல் கேட்டு நடந்தது. கர்த்தரே இந்த யுத்தத்தை செய்தார். அதே போல் ராஜாக்களை, எத்தனை ராஜாக்கள் அவருக்கு எதிராக சத்துருக்கள் எழுப்பப்பட்டாலும் அத்தனை ராஜாக்களை அவர் முறியடித்தார். யோசுவாக்கு அந்த பலன் தந்தது யார்? கர்த்தராகிய நம்முடைய கர்த்தர் ஒருவரே, நம் கர்த்தருடைய தேவனே ஒருவரே அவருக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்து அப்படியாக முறியடித்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதைத்தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்கிறது, தேவனை எழுந்தருளும், அவர் சத்துருக்களை சிதறடிக்க அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். சங்கீத தாவீது சொல்கிறார், ஓடி போவார். யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்வாங்களாம்? அவர் இந்த சத்துருக்களை சிதறடிக்க அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்பதை அந்த வசனம் சொல்லப்படுகிறது. அதே போல் அதே சங்கீதம் 68வது சங்கீதம் 12வது வசனத்தில் சேனைகள் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள். பாருங்கள் எப்படி தத்தளித்து, அந்த 5 ராஜாக்கள் எப்படி ஓடினார்களாம்? தத்தளித்து ஓடினார்கள் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவன் சர்வ வல்லவர் தேவன், அவர் நம்மளுக்காக யுத்தம் செய்கிற தேவன். அதனால தான் 68வது சங்கீதத்தில் 14ஆம் வசனம் சொல்கிறார், சர்வ வல்லவர் அது ராஜாக்களை சிதறடித்து போது. அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வத்தையும் நாயகன், சர்வத்தையும் படைத்தவர், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவர் என்ன செய்தார்? சர்வ ராஜாக்களை, எப்படிப்பட்ட ராஜாக்களை அவர் முறியடித்து அவர் அப்பயே சொல்லிட்டார். யோசுவா கிட்ட என்ன சொல்கிறாரு? உன் கையில் அவர்களை ஒப்பு கொடுக்குறேன், நீ இந்த பயப்படாதே போ அப்படின்றது யோசுவான் புஸ்தகத்தில் அவரோடு பேசுகிற போது சொல்கிறார். அதே 68வது சங்கீதத்து 21வது வசனம், மெய்யாகவே நம் தேவனுடைய சத்துருக்களை சிரசையும் தன் அக்கிரமின் துணிந்து நடக்கனுடைய எல்லா உச்சந்தலை என்ன பண்ணா உடைப்பார் அப்படின்றத பார்க்கிறோம். உடைப்பார், உச்சந்தலை அப்படி தானே உடைச்சார். இப்போ இங்கே யோசுவா என்ன செய்தார்? அவங்க ராஜாக்களுடைய தலைகளெல்லாம் என்ன சிறைச்சேதம் பண்ணி அவரை வெட்டி போட்டார் அப்படின்றத பார்க்குறோம். அவர் எங்கே போட்டார் பாருங்கள். யோசுவா 10:25 அப்போது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்த திடமானதாக இருங்கள், நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களெல்லாம் கர்த்தர் இப்படி செய்வார் என்றார். ஜனங்களுக்கு சொல்கிறார் யோசுவா, பயப்படாதீங்க, ராஜாக்களே நம்ம முறியடிக்கிறோம், அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அந்த 26வது வசனத்தில் அதற்கு பின் யோசுவா அவர்களை வெட்டி கொன்று
5 மரங்களிலே தூக்கி போட்டான், சாயங்காலம் மட்டும் மரங்களில் தொங்கினார்கள் என்பதை பாருங்கள். ஒரு ராஜாக்கே நம்ம ஒரு யுத்தம் வந்தாவே பயப்படுற இந்த காலத்தில் அவர் 5 ராஜாக்கள் ஆலோசனை பண்ணி இவர்களை முறியடிக்க வேண்டும், இவர்கள் சமாதானத்தை இருக்கிறவர்களை நம்ம அந்த தேசத்தை அந்த பட்டணத்தை முறியடிக்க வேண்டும் என்பதை நினைக்கும் போது கர்த்தரே என்ன செய்கிறார், இவர்களுக்காக யுத்தம் பண்ணி அவரோடு பேசி அவருக்காக அவர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். அந்த சப்போர்ட் மூலிமா தான் அந்த ராஜாக்களெல்லாம் முறியடித்து அத்தனை பட்டணங்களையும் அவர் பிடித்தார் என்பதை நாம் இந்த வேத வசனம் பூரா யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம்னா எல்லாம் இதில் நம்ம புரிந்திருக்கும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கூட சத்துருக்களை முறியடிப்பதற்காக நாம் தேவன் நோக்கி ஜெபிக்க வேண்டும். நம் ஜெபத்தை கேட்கிற தேவன், நம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன், நம் ஜெபத்தை கேட்டு விசாரிக்கிற தேவன், நம் ஜெபத்தை கேட்டு நம் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் என்பதை நாம் பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ இந்த எபிசோடுகளை பார்க்கும் பொழுது அநேக தேவ பிள்ளைகளோடு ஜனங்களோடு தேவன் பேசியிருக்கிறார், தேவன் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இப்படியாக யோசுவாவினுடைய இந்த காலகட்டத்திலே அப்படிப்பட்ட ஒரு பட்டணங்களை முறியடிக்க தேவன் அவர்களை என்ன செய்தார், பலமாக இறங்கி அவர்களுக்காக ஒரு கல்மழையை உருவாக்கினார். ஒரு பெரிய கற்கினால் அந்த கெபியை மூடி அந்த ராஜாக்களை அழித்து போட்டார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கூட சத்துருவை மேற்கொள்ள முடியும். அதுக்கு தேவ ஆவி நமக்குள்ளே இருக்கணும். தேவ ஆவி நமக்குள்ளே இருந்தால் மாத்திரமே தேவனுடைய ஜெபம் நம்மளுக்கு கேட்டு நம்மளுக்கு பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆம், எத்தனையோ சத்துருக்கள் இவர் பட்டணத்தை பிடிக்க வேண்டும், ஜனங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டும் என்று நினைக்காதபடி நம் வாழ்க்கையிலே எத்தனையோ கடன்கள், பிரச்சனைகள், சமாதானம் இல்லாத வாழ்க்கைகள், குடும்பங்களுக்கு ஒருவருக்கொருவர் புரிதல் இல்லாமல் ஒரு குடும்பங்கள், நம்மளுக்கென்று ஒரு வாழ்வு இல்லையே என்று அத்தனை சத்துருக்கள் நம்மளால் மேற்கொள்ள முடியும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு நம் ஜெபத்திலே உறுதியாக நின்று நம் ஜெபத்திற்கு விசுவாசத்தோடு கேட்கிற ஜெபம் பிணியாலை ரட்சிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறார். அவரே நம்மளுக்கு பல விதங்களிலே ஜெபத்தை பற்றி சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்படி தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அவருடைய ஜெபத்திலே சமூகத்திலே தரித்து நின்று கேட்கும்போது நம் ஜெபத்தை பதில் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இப்போது கூட இந்த யோசுவாக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த காரியத்திலே தேவன் பெரிய காரியங்களை அந்த ஜனங்களுக்காக பெரிய காரியங்களை செய்தார் என்பதை நாம் பார்க்கும்போது, இப்படி ஜனங்களுக்காக பல தரப்பட்ட பல விதம் 40 வருடமாக அவர்கள் வனாந்தரத்தில் பலவிதமான பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் அவர்களுக்காக விடாப்பிடியாக பல இடங்களிலே பல தேச ராஜாக்களிடத்திலே அவர் யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். அப்படி நம்மளுக்காக யுத்தம் பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறபடினால் நாம் ஜெபிக்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நாமளும் வல்லவராக நம்ம மாற்ற வல்லவராக இருக்கிறபடினால அவரை நாம் எப்போதும், ஆண்டவரே ஆவிலே எங்களை மேற்கொள்ள வேண்டுமாய், உம்முடைய ஆவி எங்களுக்குள்ளே எப்போதும் இருக்க வேண்டுமாய், அப்பா நாங்கள் சத்துருக்களை நாங்கள் ஆண்டவரே மேற்கொள்ள எங்களுக்கு திராணிக்கு மேலாக, எங்களுக்கு சோதனைக்கு மேலாக அப்பா நீங்கள் விடமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்க போது அநேக இடங்களை நாம் சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஏசப்பாவே. அது மாதிரி நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு ஜெபத்தின் மூலமாக, நம்முடைய ஜெபத்தின் மூலமாக அநேக காரியங்களை வெற்றி பெற நம்மளால் முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது நாம் இதுக்காக இப்படி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், ராஜாக்களை அல்ல இந்த உலகமே நம்மளை எதிர்த்து வந்தாலும் நம் தேவனுடைய கரம் நம்மளை பற்றி கொண்டு இருக்கிறது. யோசுவானுடைய மனதிலே அவனுடைய கரம் எப்படி கர்த்தருடைய கரம் இருந்ததோ அவருடைய கரம் நமக்குள்ளே வரும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆம் தேவனுடைய பிள்ளைகள், இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்திலே சத்துருகள் எப்படியாக உங்களை அலக்கழிக்க வைக்கிறானா, மனதில் குழப்பம் இருக்கிறதா, ஒருவருக்கொரு நம்மளால் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் பார்க்கும்போது, கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது நம் ஜெபத்தை பதில் கேட்டு நம் தேவன் நல்ல ஒரு காரியங்களை நமக்கு விடுதலை கொடுக்க போகிறார் என்பதை நிச்சயம் நம்ப வேண்டும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டு உங்களுக்கு தேவ ஜனங்களாக நம்மளுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார், நம்மளுக்காக சத்துருவோட போராடி கொண்டிருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிறு
இந்த சிறு விண்ணப்பத்தின் மூலமாக தேவன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்ப வல்லவராக இருக்கப்படியால் அவருக்கு நன்றி செலுத்தி ஒரு சின்ன ஜெபத்தின் மூலமாக நம்முடைய தேவைகளை அவருக்கு சமூகத்தில் கொடுப்போமாக. பிரியமானவர்களே, ஒரு சில நிமிடம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். ஏசப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் நீ கொடுக்கிற இந்த வசனங்களுக்காக வார்த்தைகளுக்காக நன்றி ஏசப்பா. யோசுவா தகப்பனே, ஒரு நாள் முழுவதும் தகப்பனே சந்திரனும் சூரியனும் அவனுடைய பேசி கேட்டு தகப்பனே நீர் ஆண்டவரே ஒரு வல்லமையான காரியத்தை செய்து ஒரு யுத்தத்தின் மூலமாக ஜனங்களுக்கு ஒரு யுத்தத்தின் மூலமாக வெற்றி சிறக்க செய்திரே அப்பா. நாங்கள் கூட எங்கள் ஜபத்தின் மூலமாக எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கப்பட உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே இசப்பா. எங்களுடைய குறைகள் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தகப்பனே, எங்கள் ஜபத்தை கேட்டு எங்கள் ஜபத்திற்கு பதில் அளிப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தேவைகளை சந்திங்க. அவர்கள் ஜபத்தை கேட்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நீங்கள் அப்படியே நீங்கள் எங்களுக்கு பதில் கொடுக்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.